ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி குக்கோட பிஎல்எஃப்எஃப் காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் பார்ட் 2. போன பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். எக்ஸ்போன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் ஜிமின் தான் அப்படியே அந்த லேப்டாப்பில் அந்த மெசேஜும் ஆன் பண்ணுறாங்க. இப்போ ஜெய்கே தான் அதை பார்த்தோன்னே ஜிமின் தான் சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோவை ஆன் பண்ணுறாங்க. இப்போ வீடியோவை ஆன் பண்ணோடனே, ஹே கலச்சி எப்படி இருக்க லட்டு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 3 years ஆச்சு. இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது ஒன்று. ஆனால் எனக்கு அதை நினச்சி கவலை கிடையாது. ஆனால் உன்னை விட்டு போயிருப்பேன், நீ என் மேலே கண்டிப்பாக கோபத்தில் இருப்ப. நீ போனால் கூட பிரச்சனை கிடையாது, என்கிட்ட ஏன்டா சொல்லாமல் போன நீ கோபத்தில் இருப்ப. ஸோ அதுக்காக உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாமல் என்னைக்கிட்டே போயிருக்கேன், எங்கேயும் போனது கிடையாது. ஸோ அதோ இதுதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் முடியல. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது தெரியுமா? கூட இருக்க எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் ஆஃபீஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. நீ ஏமாத்துறேன்னு நான் சொல்லலடி, நீ என்னை ஏமாத்தலை. எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். என்னால் முடியாது, இதுக்கு மேலே இந்த லைஃப் என்னால் வாழ முடியாது. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உன்கிட்ட சொல்லாமல் நான் போகவே மாட்டேன், சரியா? உன்கிட்ட சொல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். அந்த மாதிரி தான் இங்கேயும் உன்கிட்ட இந்த வீடியோவை வந்துடும் நினைக்கிறேன். வரலன்னா ஐம் சாரி. நீ கவலைப்படாதுன்னு, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். உன் கூட இல்லைனாலும் ஆனால் உன்னை சுற்றி தான் இருப்பேன். உன்னை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ எப்பயும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, ஓகேவா? எதுவும் நினச்சி கவலைப்படாத. ரொம்ப அழாதுன்னு, நீ அழுத என்னால் பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் அழாதுன்னு, உனக்காக சாரி. எனக்காக நீ எப்பயும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்ப, எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வெயிட் பண்ணாத, ஓகேவா? நான் போயிட்டேன், இதுக்கு மேலே வரமாட்டேன். நல்ல லைஃப்பை லீட் பண்ணினேன். உன் கூட இருக்க எல்லா நாளுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்ச நாள் தான். ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம முதல்ல பார்த்த நாள் நீ அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? அந்த நாள் திருப்பி கிடைக்காதான்னு ஆசையாக இருக்குடி. ஆனால் அது கிடைக்காது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனால் என்னால் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல. அப்புறம் யாராவது உனக்கிட்ட ப்ரப்போஸோ இல்லை ஒன்று தொட்டாலோ எனக்கு பொசசிவ் ஆகும், அவங்கள போட்டு அடிப்பேன். ஆனால் இதுக்கு மேலே அதெல்லாம் முடியாதுடி குள்ளச்சி. நீ யாரையாவது ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருன, என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படாத. என்னை மறந்துட மாட்டேல்ல? இல்லை நீ என்னை மறந்துடு, அப்போ தான் ஹாப்பியாக இருப்ப, ஓகேவா? ஜங்குக்குன்னு ஒருத்தன் கிடையாது, அதை மறந்துடுனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜிமினும் பார்த்து அழுதுட்டு இருக்காரு. நான் மறக்க மாட்டேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தெரியும் நீ எனக்கு மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை மறந்துடுன, ஓகேவா? எனக்கு உன்கிட்ட ரொம்ப நிறைய பேசணும். உன் கையை பிடிச்சிட்டு உன் பக்கத்தில் உட்காந்துட்டு உன் ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ்ண்ணா, நல்லா சாப்பிடு, ஓகேவா? நல்லா தூங்கு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க் செய்யின. ஒரு ட்ரூவான லவ், அந்த மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோன்னு உன் லைஃப் நல்லா இருக்கணும். என்னையே நினச்சிட்டு இருக்காத, சரியா? அப்புறம் ஐம் சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த வீடியோவில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம்மின்னு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் சாரி, எனக்கு இப்போ ஒன்று ஹக் பண்ணணும் போல் இருக்குது, ஆனால் என்னால் ஒன்று ஹக் பண்ண முடியாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்னை வெறுத்துறாதண்ணே ப்ளீஸ், உன்னை விட்டு போகிறேன்னு என்னை வெறுத்துறாதண்ணே ப்ளீஸ் ரீ. இல்லைடா நான் ஒன்று வெறுக்க மாட்டேன் ப்ளீஸ்டா, என்கிட்ட வந்துடுடா. ஐம் சாரி, என்னால் உன்கிட்ட வர முடியாது. ஐம் சாரி, என்னால் முடியல. ஐம் சாரி ப்ளீஸ், என்னை வெறுத்துறாதடி லட்டு, ப்ளீஸ் குள்ளச்சி, இப்போ பொண்டாட்டி இல்லை, ப்ளீஸ் என்னை வெறுத்துறாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஜங்குக்கு அந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ்ண்ணே ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, ஹெல்த்து
நல்லா பார்த்துக்கோண்ணே. ஆ ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ. உங்ககிட்ட இருந்த இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணுவேண்ணே. நான் உனக்கிட்ட கால் பண்ணாமல் உன் குரலை கேட்காம நான் போயிட மாட்டேன். நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஓகேவா? நீயும் என் குரலை கேட்டுப்ப. ஓகேவா? போதும், இப்போ நான் விட்டேன்னா இன்னும் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் கடைசியாக உனக்காக நான் உன்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன் பார்த்தியா, நான் என் உயிர் என் மூச்சு காற்று கடைசி வரைக்கும் இருக்க வரைக்கும் நான் இது உனக்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டு உனக்காக. ப்ளீஸ்ரா, எனக்காக நீயும் சேர்ந்து பாடுறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த சைட் ஜிம்மின் தான் அழுதுட்டு அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்காக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட ஆரம்பிக்கிறாரு. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கையை மவுத்தில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மினும் அழுதுட்டு இருக்காரு. ஜங்குக்கா ப்ளீஸ்ரா, என்னை விட்டு போகாதுடா, ப்ளீஸ்ரா, நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதுடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி. நான் எதாவது தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை விட்டு போகாது ப்ளீஸ்ரா. ஐம் சாரிடி, ஐம் சாரி குளிச்சி, என்னை வெறுத்துறாதுண்ணே ப்ளீஸ், என்னை மட்டும் வெறுத்துறாது, என்னால் அது தாங்க முடியாது. ஓகேவா? அப்புறம் ஹாப்பி பர்த்டே டே. உன் பர்த்டே என்னால் இருக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஸோ என்னோடய பர்த்டேக்கு இதுதான் என்னோடய கடைசி விஷ். ஓகேவா? ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே ஃப்ளைங் கிஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று இப்போ ஹக் பண்ணி கிஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அது முடியாது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐம் சாரி என்ன. ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? அம்மாவுக்கு யாருமே கிடையாது, அம்மாவுக்கு அப்பாவுக்கும் 2 பேர் பத்திரமா பார்த்துக்கொண்ணு. ப்ளீஸ் எங்கள் அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, உங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கொண்ணு. நீ தான் உங்களை பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் சுகர் டே, அவங்களையும் நல்லா பார்த்துக்கொண்ணு. நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம 2 பேரும் இவங்க எல்லாரையுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து பத்திரமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் முடியாது. ஓகேவா? நீ பத்திரமா பார்த்துக்கொண்ணு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? இந்த 3 இயர்ஸில் நான் உன்னை மிஸ் பண்ணது நாளே கிடையாது. இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் நம்மளோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். உனக்கு நான் தினமும் கால் பண்ணுவேன், இதுக்கு மேலே பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட்டு கால், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஐம் சாரிண்ணே, என்னை மன்னிச்சிரு. என்னை வெறுத்து ஒதுக்கிறாதடி ப்ளீஸ், என்னை வெறுத்துறாதுண்ணா, என்னால் தாங்க முடியாது. ஓகேவா? நீ கவலைப்படாத, எப்பவுமே நான் கூட தான் இருப்பேன். இதோ இந்த மாதிரி கையை பிடிக்க முடியலடி, ஆனால் உன் கூட தான் இருப்பேன். ஓகேவா? சுகாவையும் டிவியும் விட்டுறாதுன்னு, அவங்க தான் நம்மளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவங்க ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? ப்ளீஸ் இந்த மாதிரி சாப்பிடாம ஹெல்த்துக்கு எடுத்துக்காதண்ணே. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணாதண்ணே. எப்பயும் நீ தான் சொல்வ ட்ரிங்க்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணாதண்ணே. புரியுதா? ஓகேவா? நல்லா பார்த்துக்கோண்ணே, ஹெல்த் நல்லா பார்த்துக்கோ ப்ளீஸ் ரீ. ஒரே ஒரு தடவை நீ கூப்பிடுவல, மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், ப்ளீஸ் கூப்பிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் தான் எனக்காக ப்ளீஸ் ரீ குளிச்சி. லட்டு ப்ளீஸ் ரீ, எனக்காக லாஸ்ட் 1 டைம். ஓகேவா? இதுக்கு மேலே நான் கேட்கவும் மாட்டேன், என்னால் கேட்கவும் முடியாது. ஓகேவா? ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இந்த சைட் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சைட் ஜிம்மின்னு தான் அவர் மவுத்தில் கையை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் ரீ லட்டு, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம், ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் மாமா ஜங்குக், மாமா ஜங்குக்கா, ஜங்குக்கி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ஜங்ஷனை மறந்துடாதுண்ணே, இந்த ஜங்குக் ஜங்ஷனை மறந்துடாத.
நீ எப்பயுமே என்ன ஜங்ஷன் சொல்லிட்டு தான் கூப்பிடுவேன். ஓகேவா? அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. ம் ஓகேவா? அதுக்குன்னு நீயும் கேரை பார்த்துக்காம இருந்துக்காத. ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ, சரியா? எப்பயுமே நான் தான் உனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் இருக்கும் வரைக்கும். இதுக்கு மேலே கிச்சன்லலாம் ரொம்ப வேலை செய்யாதண்ணே, கையை வெட்டிக்காத. ம் ஓகேவா? ஓகேவா? நான் கட் பண்ணிட்டா, நான் கட் பண்ணிடட்டா? இல்லை வேணாம், கட் பண்ணாத ப்ளீஸ் கட் பண்ணாதடா, ப்ளீஸ்ரா. ஓகேவா? நான் கட் பண்ணிக்கிட்டா? ஐம் சாரிண்ணே. உனக்கு ஃபீவர் வந்தப்போ, உனக்கு கோல் பிடிச்சப்பெல்லாம் நான் உன் கூடவே இருப்பேன். இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. ஓகேவா? ப்ளீஸ் இந்த மாமா மேலே கோவப்படாதண்ணே. ப்ளீஸ் ஜங்குக்கா மேலே கோவப்படாத, ஜங்குக்கி மேலே கோவப்படாதண்ணே. உன்னோட ஜங்குக்கா, உன்னோட பண்ணி, உன்னோட ஜங்ஷன் கிட்ட கோவப்படாத. ஓகேவா? ப்ளீஸ் ஓகேவா? நான் உன்கிட்ட சொன்னது உன்னோட விரலை பிடிச்சிட்டு எப்பயுமே நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் மாறாது. ஓகேவா? நமக்குள்ளே இது சாதாரண பிரிவு தான், ஆனால் நம்ம லவ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக தானே இருக்கும்? ஆமாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜிமினா. ஓகேவா? குள்ளச்சி ஓகேவாடி? லட்டு என் பொண்டாட்டி. இதுக்கு மேலே இந்த வார்த்தையில் என்னால் சொல்ல முடியாதுல்ல. சொல்றி பொண்டாட்டி ப்ளீஸ் ரீ, என்னை நினச்சி ரொம்ப அழாது என்ன. ஓகேவா? உனக்கு கோல் பிடிக்கக்கூடாது, சரியா? ரொம்ப அழாத, ஓகேவா? நான் எப்பயுமே உன்னை பார்த்துட்டே இருப்பேன். அங்கே பாரு, அந்த அந்த ஸ்கையில் அந்த ஸ்டார்ஸ் மாதிரி, அந்த ஸ்டார்ஸை ஒரு ஸ்டாரை நான் ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஃபீல் பண்ணாத என்ன. சரியா? நான் காலை கட் பண்ணிடுட்டா? எனக்கு இந்த காலை கட் பண்ண மனசு இல்லை, தெரியுமா? இந்த கால் தான் நம்மளோட கடைசின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் கடைசியாக உனக்கு ஒரு தடவை கால் பண்ணுவேன். ஓகேவா? ப்ளீஸ் ரீ, என்னை மன்னிச்சிருண்ணா. சரியா? நீ என்னை மறந்துடாத. இல்லை நீ என்னை மறந்துடாத, ஆனால் நீ என்னை மறந்துடு. ஓகேவா? நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்னை மறந்தது ஒரு ஹாப்பியான லைஃப் உனக்கு கிடைக்கும். ப்ளீஸ் என்னை மறந்துடு. ஓகேவா? ஓகே, நான் வச்சிடுறேண்ணே. ஹாப்பியாக இருண்ணே. அப்புறம் திருப்பியும் ஹாப்பி பர்த்டே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னோட டியர்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் காலை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் ஜங்குக்கா எங்கே போகிற ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை பிடிச்சி அழுத்திட்டு இருக்காரு. நான் உன்னை வெறுக்க மாட்டேன்டா, நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபோட்டோவை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு, உன்னை நான் வெறுக்க மாட்டேன், புரியுதா? நான் உன்னை ஹக் பண்ணணும். இப்போ டைட்டாக உன்னை ஹக் பண்ணிவிட்டு, ஏன்டா என்னை விட்டு போகாதடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குடா. ப்ளீஸ்டா என்கிட்ட வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏண்டா ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, ஒன் டே வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, ப்ளீஸ்டா நீ வந்துடுறேன், ஒன் டே வெயிட் பண்ணியிருக்கலாமேடா, இதுக்கு மேலே உன் கூட தானடா இருக்கலாம், அந்த வேலை வேணான்னு தூக்கி போட்டு உன் கூடவே இருக்கலான்னு தானடா வந்தேன், ஆனால் ஏண்டா இப்படி பண்ண பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க உக்காந்துட்டு. நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜங்குக்கா, நம்ம லவ் மாறாது. ஓகேவா? நம்மளோட லவ் ஒரு பெயின்ஃபுல் ஆஃப் லவ்டா, இது எப்பயுமே மாறாது. ஓகேவா? இத்தனை காலம் ஆனாலும் உனக்காக நான் காத்துட்ருப்பேன். ஓகேவா? உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் ஜங்குக்கா. உன்னை வச்ச இடத்துல வேற எவனையும் வைக்க மாட்டேன். நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன், உனக்காக வாழ்கிறேன். இல்லைன்னா நான் உன் கூடயே வந்திருப்பேன் ஜங்குக்கா, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக. ஆனால் என்னால் இன்னும் வச்ச இடத்துல எவனையும் வைக்க முடியாதுடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ் என்ன அது மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஆஃப்டர் 5 years ஓகேங்களா, இதே டேட் கிடையாது, இந்த டேட்டுக்கு ஒரு 4 days முன்னாடி ஓகேங்களா. இப்போ ஜிமின் தான் அப்படியே உக்காந்துட்டு இருக்காரு. ஏய் ஜிமினா, என்ன டேய் இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா டேய் நீ மேனேஜருக்கு ஓகேவாயிட்ட? நான் ஓகேவாயிட்டேண்ணா
ஆமாடா. என்னடா லூசு மாதிரி உளறிட்டுருக்க? டேய், நீ பண்ண வேலையை பார்த்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர் போஸ்ட்டே கொடுத்துட்டாங்க உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா காய், ஓகே அப்படின்றாங்க. என்னடா 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 வெறும் ஓகே மட்டும் சொல்கிற, ஹாப்பிலாம் பண்ண மாட்டியா? சரி, நல்லா ஹாப்பியாக இரு. நீ இந்த ஆஃபீஸ் வந்து நான் சிரித்து பார்த்ததே இல்லை தெரியுமா ஜிமினா அப்படின்றாங்க. ஓ அப்படியா காய், இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் என்ன நீ? என்ன இப்போ மேனேஜர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன் சிஜிங்கன்னு ஆட சொல்கிறியா? டேய், அவன் இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு தவன் கிடக்கிறான். அங்கே பாரு, அவனெல்லாம் பார்த்தியா? அங்கே பாரு, அந்த ஜாக்சனை பாரு. எங்கடா இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவன் 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து 5 இயர்ஸ் தான் ஆச்சு, ஆனால் ஓகே ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்றாங்க. சரி, என்ன இந்த போஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலைடா காய், நீ போ போ, ஹாப்பியாக இருப்போ. ஹாப்பியாரா? என்னடா என்ன பார்ட்டி பண்ணணுமா? சரி வா, பார்ட்டி பண்ணவா? இந்தா உனக்கு காசு, உனக்கு எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கோ, ஓகேவா? இது என்னோடய பார்ட்டி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா சரி ஓகே நீ கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த சைடு காகிதம் என்ன காசு மட்டும் கொடுக்குறான், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமின் நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாய், என்னால் உன் கூட கம்பெனி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. தெரியுது, அங்கே வந்தாலும் ஜூஸ் தானே குடிப்பேன், அதுக்கு நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஹே ஜாக்சன், சொல்லு வரியா? எங்கே? பார்ட்டி பண்ணுவோம். எதுக்கு? ஜிமினுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடச்சிச்சுல அப்படின்றாங்க. அவனுக்கு கிடச்சதுக்கு நான் எதுக்கு வரணும்? டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை தான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. டேய் வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் கூடவே போகிறாங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஜிமின் தான் அப்படியே அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே பொறுமையாக அவர் பாட்டுன்னு அந்த பேக் மாட்டிக்கிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு அவர் பாட்டுன்னு கம்முன்னு வந்துடுறாரு. யார்கிட்டே எதுவுமே பேசலை. இப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க தான், இவ எவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாம், ஆனால் ஏன்டி யார்கிட்டையும் பேச மாட்டான்? ஆட்டிடியூட் பெரிய உலகளகன் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்லாத ஜெனி, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ? ரோஸ், இவனெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது, பெரிய ஆட்டிடியூட் இவன் அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடு ஒரு மெம்பர் வந்து புல்லுன்னு ஒன்று வைக்கிறாங்க ஜெனியை. என்ன அப்படின்றாங்க. உனக்கு என்ன ஆச்சு? என் ஃப்ரெண்டை பற்றி பேசினேன்னா முதல்ல அதுக்கு ரைட்ஸ் இருக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் உனக்கு தான் இருக்கும், அவனுக்கு இருக்காது, ஓகேவா? அவன் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான், நீ தான் ஆட்டிடியூட் பார்ப்ப, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செனி கூப்பிடுறாங்க. என்னடி என்ன? இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ என் மேலே கை வச்சுட்டு என்ன பண்ணுவா சொல்லு, என்ன பண்ணுவா? என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் தான் அப்படி கிட்டே வராங்க. இப்போ அண்ணா ப்ளீஸ்ண்ணா வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் நடுவில் வந்து நிற்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டாண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்றாங்க. அண்ணாவா? சரி பாஸ் ப்ளீஸ் பாஸ், நான் என்ன இங்கே கடத்தல் கும்பலை வச்சுருக்கேன் பாஸ் சொல்லிட்டுருக்கேன். ஃபிலிக்ஸ் சரி ஃபிலிக்ஸ் வேணாம் அப்படின்றாங்க. பார்த்து இருந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ரோஸ் தான், ஏன்டி வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அவன் என்ன பேசிகிட்டு இருக்கா, நீ என்னன்னா என் மேலே கை வச்சிட்டாண்டி அவன். நீ பேசுனதுக்கு இன்னும் 2 வாங்கியிருப்ப, போனால் போதுன்னு 1 வச்சுட்டு போயிருக்கான், 3 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி ரோஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைட் ஃபிலிக்ஸ் தான், டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு ஜிமினை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன ஃபிலிக்ஸ், டேய் நீ இந்த மாதிரி எவ கூடயும் பேசாமல் இருக்கிறதுக்கு கண்டனா இல்லை கண்டபடி பேசுதுடா. ஆமாம், அவள் பேசினது உனக்கு கேட்கல? அந்த ஜெனி பேசினது உனக்கு கேட்கல? கேட்டுச்சு. அவள் என்னை பார்த்து ஆட்டிடியூடாக இருக்கேன்னு சொன்னான், அவ்வளோதானே, அதுக்கெல்லாமாடா கோவப்படுறது, விட்றா அப்படின்றாங்க. டேய் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? நானும் 5 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. காய் கேட்டான், அவனுக்கும் சொல்ல மாட்டேங்கிற. நான் ஃபிலிக்ஸ் உன் கூடவே இருக்கேன், எனக்கும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி தான். சரி சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயமா? நம்ம 2 பேர் ஒன்றா போகலாம் அப்படின்றாங்க. எங்கே இருந்து? நம்ம 2 பேரா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தா காராண்ட யாஞ்சின் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சரி ஃபிலிக்ஸ் தான், இவன் எப்படா வந்தான்? சரி போ அப்படின்றாங்க. இல்லை நம்ம போகலாம்,
ஏய் போடா அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்ல அப்படின்றாங்க. இல்லை ஜிமின் அது வந்து போடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் ஃபிலிக்ஸ் தான் இல்லை நம்ம 2 பேர் ஒன்றா போகலாம். சரி நீ வா நம்ம 3 பேர் ஒன்றா போகலாம். டேய் லவ்வர்ஸ்குள்ளே நான் வரமாட்டேன் போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் தான் இல்லைடா அது வந்து போடா அப்படின்றாங்க. சரி பாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணலான்னு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேய் சரிடா எப்பா நான் ஹக் பண்ணல சரியா போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஏய் யான்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜின் கிட்ட தான் போகிறாங்க. யான்ஜின் தான் ஏய் ஃபிலிக்ஸ் என்னாச்சு லேட்டு அது ஒன்றும் இல்லை ஒரு பேய்க்கு மந்திரிச்சு விட்டு வந்தேன். யார் ஜெனி தான். இன்றைக்கி என்ன பண்ணா அவள் என் ஃப்ரெண்டை பார்த்தே தப்பாக பேசினான். அதுதான் பொல்லேன்னு ஒன்று வச்சுட்டு வந்தேன். ஏன்டா உனக்கு இந்த வம்பு என் ஃப்ரெண்டை பற்றி பேசினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். சரிடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜின் அப்படியே ஃபிலிக்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. ஃபிலிக்ஸை அப்படியே யான்ஜின் ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க லிப்ஸில். இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு சரி போகலாமா இது ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜின் தான் அப்படியே காரில் ஏறுறாங்க. இப்போ ஜிமின் தான் சைட் போகிறாங்க. இப்போ யான்ஜின் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வராங்க. என்ன யான்ஜின் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சரி வா நான் உன்னை வீட்டை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யான்ஜின் தான் வாடா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு யான்ஜின் தான் என்னடா ஆச்சு அவனுக்கு எப்பயுமே ஏன் இப்படி இருக்கான் தெரியலடா அவன் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான் ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் தான் சரி நீ காரை ட்ரைவ் பண்ணு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜின்னு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த சைட் ஜிமின் தான் காமிக்கிறாங்க. அவர் பாட்டுன்னு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஃபோனை எடுத்துகிட்டு பாட்டி கேட்டே போயிட்டுருக்காங்க. தனியாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா இந்த தண்ணி ஊற்றி வீட்டை துடைப்பாங்கள்ல அந்த மாதிரி துடைக்காமல் ஒரு மாதிரி இருக்குது. லைட்லாம் எரியாமல் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அந்த லைட்டை ஆன் பண்ணுறாங்க. ஜேகேயோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஜேகே ஜிமின் ஒன்றா எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே தான் வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபோன்லாம் கழட்டி வச்சுட்டு குக் பண்ண தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த டொமேட்டோ ஆனியன்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. வெட்டிகிட்ருக்கும் போது ஜங்குக்கோட ஞாபகம் வருது. எப்பயுமே ஜங்குக் தான் ஜிமினுக்கு வெட்டி கொடுப்பாங்க. இப்போ ஜிமின் தான் அதை பார்த்துட்டு எப்பயும் நீ தானே எனக்கு வெட்டி கொடுப்ப இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோட்டோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல எப்பயும் நீயே வெட்டி கொடுப்பியா நான் கேட்டிருக்கேன்ல எப்பயுமே கடைசி வரைக்கும் நீயே வெட்டி கொடுப்பியான்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கோட ஃபோட்டோ பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்டே பேசுகிற மாதிரி அந்த ஃபோட்டோ கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிவா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து உட்காடுறாங்க. அந்த மூணாண்டை உட்காந்துட்டு ஹோய் புருஷா நீ இப்போ என்னை பார்த்துட்டு தானே இருக்க சரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஓகேடா இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே நல்லா திட்டினீங்க என்னை பிடிச்சி எதுக்காக இப்படி பண்ணீங்க ஜிகேயோ ஏன் இப்படி பண்ணீங்க ஜிம்மின் ஆழத்தில் என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு சத்தியமாக இந்த கதை சொல்லும்போது நானே எழுதிட்டேன் தெரியுமா என்னாலே தாங்க முடியல. ஆனால் இந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சாரிங்க நான் வேணும்னு பண்ணல. இந்த ஸ்டோரி கொஞ்சம் அப்படி தான் போகும் எமோஷ்னல் டைப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இந்த எபிசோட்லேயும் வந்து எனக்கு எப்படியே கழுவி ஊற்ற போகிறீங்க ஊற்றிங்க நான் வாங்கிக்கிறேன் ஓகேங்களா. சரி அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன்டா. சாரி லேட்டாக வந்துச்சுன்னா ஓகேங்களா. ஓகேடா இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போட பார்க்குறேன். பாய்.